நீ குப்பை மாவனாயா? ஆமாய்யா. உங்க அப்பா நல்லா இருக்கானா? நல்லா இருக்காரு. விசேஷத்துக்கு வந்தியா? ஆமாய்யா. எங்க? சொல்லுங்க. அருண் வீடு இதுதானே? வாங்க உள்ள போங்க. சரிங்க. ஐயா சுந்தரு. சாமி. என்ன அப்படி வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்க வேண்டியதை பாருங்க. சொல்லுங்க சாமி. ஒரு தாம்பாள தட்டு, பச்சை பால், நவதானியம் வாங்கி வச்சுக்குள்ள. வாங்கிட்டு சாமி. நவதானியம் எல்லாம் எடுத்துட்டு வா. ஆளுங்க வந்துருச்சுன்னா முளைப்பாரியை போட்டுட்டு பந்தக்கால நட்டுறலாம். சரிங்க. ஒரு கண்ணியை அறுத்து அந்த தட்டுல வை. பொம்பளை எல்லாம் வந்துருச்சுன்னா வந்து போட சொல்லு முளைப்பாரிய. ஆட்டும் சாமி. ரசத்தி. வர சொல்லுமா முளைப்பாரி போட எல்லாத்தையும். சொல்லு ஒய். ரசத்தி கூப்பிடுமா, மணியாவது. இங்க வேலையை நான் பாத்துக்கிறேன் ஒய். வெளியில ஆளுங்க நிக்கிறாங்க, போய் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க. பாத்துக்க. சொல்லுங்க சாமி, யாரு முதல்ல போடணும்? நீ அம்மா தானேம்மா? ஆமா. நீ கடைசியா தான் போடணும். சரி, அம்மா கடைசியா தான் போடணுமா? போ, நீ போய் போடு போ. எக்கா, கோவிந்தம் பாட்டி வந்திருக்குக்கா, அதை போட சொல்லு. அதான் வயசுல மூத்த ஆளு. செத்த கூப்பிடுறீ. கோவிந்தம் பாட்டி வாங்க. நான் போட பாட்டி. போடுங்க. கூப்பிடுங்க. பார்த்து போய் உட்காருங்க. பாட்டியோ போதும். கண்ணு தெரியலத்தா. சரி போடுங்க. போடவா மக்களே? போடுங்க. அங்க போய் டீ பார்த்து வாங்க. எம்மா அதுல இருக்க பால் போதும், அதை மட்டும் போடுமா. சரிங்க சாமி. போடுற ஆள்லாம் போட்டாச்சோமா? எல்லாரும் போட்டாச்சு சாமி. என்ன பண்ணு, அத்தைமாரை கூப்பிடு. கூப்பிட்டு நல்லா இந்த பாலை பூரா எல்லாம் அலசி கழுவி ஊத்திட்டு கீழே ஊற்றக்கூடாது, ஒரு பாத்திரத்துல ஊற்றி வைங்க. அந்த நவதானியத்தை மட்டும் எடுத்து ஒரு பொட்டியில. எதுல? பொட்டினா சாமி? பொட்டினா கூடமா, ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, வாங்குறியா அது? வாங்கியிருக்குங்க. அதுல என்ன பண்ணு, லேசா மண்ணு போட்டு அதுக்கு மேல இந்த நவதானியத்தை ஃபுல்லா தூவி விடணும். யார் ஒருத்தர் தண்ணி தெளிக்கிறாங்களோ அவங்களே தான் தினம் தினம் தெளிக்கணும். அதே நேரத்துக்கு தெளிக்கணும். காலையில ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம். ஆள் மாத்தி தெளிக்க கூடாது. சரிங்க சாமி. சரி, ஆம்பளை ஆள் பூரா வெளியில வர சொல்லு. அந்த காலம் நட்டு விட்டுருவோம். சாமி. ஏ சுபா, அங்க வாடி. பொண்ணுக்கு தாய் மாமே, மாப்பிள்ளைக்கு தாய் மாமே, மாப்பிள்ளையோட அப்பன் எல்லாம் வந்துட்டீங்களாலே? எல்லாரும் இருக்கோங்க. வா, குளிய போடு. அந்த காலங்களே அந்த இருக்கு சாமி. பொம்பளையால் வாமா, கொஞ்சம் பால் எடுத்துக்க, நவதானியம் கொஞ்சம் எடுத்துக்க, பூ கொஞ்சம் எடுத்துக்க. மாப்பிள்ளைக்கு அத்தை, பொண்ணுக்கு அத்தை, அம்மா. வாங்க 3 பேரும். ஏக்கா போ. நீங்களும் போங்க. நானுமா? ஆமா போங்க, நீங்க தானே பொண்ணு கத்த. சரி. எப்பல சுபா எங்க போன? போ மலர்னு. நீ என்னையா நீ கூப்பிடுறாங்க? ஏட்டி போ. பொண்ணுக்கு அத்தையும் மாப்பிள்ளைக்கு அத்தையும் பாலை ஊத்துங்க. சரிங்க சாமி. போதும். பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும் வாங்க, கொஞ்சம் நவதானியத்தை எடுத்துக்கிட்டு போடுங்க. முகூர்த்த காலை எடுத்துருவாங்க. எல்லாரும் வாங்க, ஒன்று சொன்ன மாதிரி. முகூர்த்த காலை தொட்டு நடுங்க எல்லாரும். அவ்வளோதான். எல்லாருக்கும் சந்தோஷமா? சிறப்பா முகூர்த்த கால் நட்டாச்சு, முளைப்பாரி போட்டாச்சு. சுந்தரு சந்தோஷமாப்பா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நான் வரட்டுமா? சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். கார்ல எல்லாமே வச்சுட்டேன். சரிப்பா, ஆகட்டும். அண்ணி நான் போய் இலைய போடுறேன், சாப்பிட வந்துருவாங்கல்ல. ஆமாத்தா, சேர்த்து போ. ஏண்டி ரதி, இல்லக்கா, பொண்ணு வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விடணுமே. ஆமாக்கா, நான் போய் சுபாட்ட சொல்லி கட்டி வைக்க சொல்றேன். மாப்பிள்ளை போகக்கூடாது டீ, வேற யார்ட்டையாவது கொடுத்து விடு. தெரியும் தெரியும். உள்ள போய் உட்காரலாம்லத்தா. போறேன்க்கா. தெரியுமா? ஏட்டி உள்ளோ வந்துட்டியா? வாங்க வாங்க. உள்ளோ சிந்து, ஏன் உங்க அப்பாவும் அம்மாவும் வரல? பெரியம்மா, எப்படி பெரியம்மா அவங்க வருவாங்க? இங்க வந்த ஆளும் பேரும் அதையும் இதையும் கேட்பாங்க. உனக்கு இப்படி நடந்ததுன்னா தெரியும். சரி உள்ளோ, கோவப்படாத. சிந்து, சொல்லுங்க ஆண்டி. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத உள்ளோ. சேச்சா அதெல்லாம் இல்லை ஆண்டி. நீ எதுவும் வருத்தப்படாத. அவன் தான் 1 வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, வந்துருவான். நீ ஒன்றும் வருத்தப்படாத, சரியா? கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும் உனக்கு. ஓகே ஆண்டி. சரி, 2 பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. அண்ணன் எங்க தெரியுமா? இங்கே தாண்டி எங்கேயாவது சுத்திட்டு கிடப்பான். உன் மாப்பிள்ளையே சாப்பாடு கொடுக்க அனுப்பியிருக்கேன் தர்ஷினி வீட்டுக்கு. சரி சரி, யார் நிப்பான் பாரு. இவ்வளோ நீ பாட்டுக்கு பந்த காலில் எதுவும் நனைஞ்சிடாத. போகக்கூடாது. தெரியும் பெரியம்மா, அதானே பின்னாடி வெளியே வந்தேன். இருந்தா சரி. சிந்துமா, அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி தங்கம், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் த. அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா சாமி? நல்லா இருக்காங்க த. என்னம்மா நடந்துச்சு? ஏன் கல்யாணம் நின்று போச்சு? நின்னெல்லாம் போகலத்த, அவர் ஃபாரின் போயிருக்காரு, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா. அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. சரி, மாமாவால் போக முடியல, அதனால தான் அவர் போயிருக்காரு.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு அவங்க வரும்போது இங்கே மேரேஜ் மறுபடியும் நடந்துடும். அப்படியே சாமி, வேற ஒன்றும் விஷயம் இல்லையே. நீங்கள் பேசிகிட்டு இருங்கத்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன். அதெல்லாம் இல்லைத்த. யாருக்குங்க இது? சாந்தி பொண்ணுங்க. என்னடி சொல்ற? தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏங்க, நான் எத்தனை தடவை சிந்துவை பார்த்துருக்கேன், ஏன் சொல்லுவேனா? ரொம்ப அழகா இருக்கா என் மருமவ. ஏத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன உனக்கு தெரியுமா மாமான்னு? எல்லாம் தெரியும் மாமா. அம்மா கிட்ட அவங்க ஃபோட்டோ கூட இல்லை, உங்களோட ஃபோட்டோ இருக்கு. நீங்களும் அவங்களும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. என்ன, அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் யங்காக இருப்பீங்க, இப்போ கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கீங்க, அவ்வளோதான். தங்கமான பிள்ளையா இருக்கா. இப்படி கொண்டு போய் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. நீ ஒன்றும் வருத்தப்படாதா. நான் உனக்கு எப்படி மாப்பிள்ளை கொண்டாடுறேன்னு மட்டும் பாரு. மாமா, கல்யாணம் இன்னெல்லாம் போல மாமா, தள்ளி போயிருக்கா, அவ்வளோதான். ஒரு வேலையாக ஒரு வெளிநாடு போயிருக்காரு, வந்தோன்னே கல்யாணம் தான். அப்படியாத்தா? ஆமாம் மாமா. சரி, போய் 2 பேர் சாப்பிடுங்கம்மா. ஓகே அக்கா. ஏத்தா, அது தருண் பையன் எங்க? அவன் சொல்ல சொல்ல கேட்காம பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருக்கான். என்னடி சொல்ற? ஆமாம், நான் சொன்னதுக்கு இல்லை, நான் வெளியில தான் நிற்பேன், நான் வீட்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, போயிட்டு வரட்டும், அவனுக்கும் பொண்ணை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. அம்மா, என்னடி சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் தர்ஷினி வீடு வரைக்கும் போயிட்டு வரோம். யாரோட போறீங்க? நானும் சிந்துவும் ஸ்கூட்டியில தான் போகிறோம். கவனம். என்னடா வர சொன்னியா? ஐயோ மறந்துட்டேன் மச்சான். என்னடா சும்மா நம்பிட்டேன், உடனே மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுக்காத. என்னடா என் ஆள் வருவான்னு பார்த்தா உன் ஆள் வரா எங்க? ஏய் பாப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதான் மாமா வந்தோம், அங்கேருந்து சாப்பிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம், தர்ஷினியை பார்த்துட்டு போலான்னு. உன் அண்ணனை பத்தியா? அதுங்க அங்கிட்டு வாமா சிந்து. வரேண்ணா. அண்ணா, உனக்கு என்ன இங்கே வேலை? உனக்கு என்ன இங்க வேலை? என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். என் ஒய்ஃபை பார்க்க வந்தேன். அண்ணாவா? அண்ணனை கூப்பிட்டு இருந்தேன், இப்போ என்ன அண்ணா? தர்ஷினி தான் சொன்னா, அப்படி கூப்பிடக்கூடாதா, அது முறை இல்லையா. தர்ஷினியோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு அத்தானா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இப்போ அங்கே என்ன பட்டிமன்றம் போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொல்றான் உன் அண்ணன்? அவன் ஒய்ஃபை பார்க்க வந்தானா. வீட்டுக்கு போ, பெரியம்மா நல்லா சாத்துவாங்க. இன்னைக்கு தான் புதுசா வாங்குறனாக்கும். அப்போ உனக்கு பயம் கொஞ்சம் கூட இல்லையே. தர்ஷினி, சிந்து வாங்கடி, உன் ஒய்ஃப் வந்துட்டா, நல்லா பார்த்துட்டு கிளம்பு. அடிப்பாவி, உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. தெரியுமா? தெரியும், அதனால தான் வெளியிலேயே நிற்கிறேன். எனக்கும் ஆசை இருக்காதா உன்னை பார்க்கணுன்னு? சரி சரி, கோவப்படாதீங்க. சரி, உன்னை பார்த்துட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண. நல்லா சாப்பிடு, நிம்மதியாக தூங்கு, ஓகேயா? ஓகே. டே ஹரிஷ், வா போகலாம். போகலாம் மச்சான். பாப்பா நான் கிளம்புறேன், பார்த்து வாங்க. ஓகே மாமா. நீங்க எப்படியே முன்வாசல் வழியா போனீங்க? இல்லை பின்வாசல் வழியாக தான் போய் கொடுத்துட்டு வந்தேன், உள்ளெல்லாம் போகல. நானும் போக கூடாதா? போகலாம், பின்வாசல் வழியாக போ, முன்னாடி போகாத. தர்ஷினி, ஏன்டி பந்தல் போடலனோ? ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்கடி. சரி, பந்தல் போடலன்னா கூட போக கூடாதாங்க? பெரியவங்க சொல்கிறாங்க, கேட்போமே. நீங்க கிளம்புங்க. ஓகே பாய். சிது பாய்மா. ஓகேண்ணா. பாய். பாய். போக மனசே இல்லாம போறான் எங்க அண்ணா. வாங்கடி, வீட்டுக்குள்ள போலாம். நான் பின்னாடி வரேன் தர்ஷினி. ஏன்? ஆமா, ஒரு பந்தல்ல நுழையக்கூடாதான். அது பந்தலே போடலையே. பந்தல் போடலன்னா என்னடி, உனக்கு தான் முகூர்த்த காலே ஊனிட்டாங்களே அங்க. அப்படி நான் வரவே கூடாது. சரி, பெரியம்மா வீடாச்சே அப்படின்றனால அலோவ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வரேன். ஓகேடி, வா வா. நீ வா, அப்படியே போலாம். சரிடி. இது யார் வீடுடி? இதுவும் எங்க வீடு தாண்டி. அப்படியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நீ அந்த வீட்டுல தானடி இருக்க? ஆமாண்டி, ஆனா இது எங்க பேர்ல இல்ல, எங்க அத்தை பேர்ல இருந்துச்சு. அதனால அவங்க வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, அதானே பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க வந்து அப்பா பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாடகைக்கு விட்டது வாடகைக்கு விட்டதாவே இருக்கட்டும், நம்ம 3 பேர் தானே இருக்கோம், இவ்வளோ பெரிய வீட்டை என்ன பண்ண போறோம்னு அங்கேயே இருந்துட்டோம் நாங்க. கரெக்டுடி. இப்போ மேரேஜ்னால கண்டிப்பா இதுக்கப்புறம் வீடு வேணும்ல, வரப்போக இருந்தா ஆளுங்க கூட வருவாங்க. ஆமாமா, அதான் வாடகைக்கு இருந்தவங்கள காலி பண்ண சொல்லியாச்சு 3 மாசம் முன்னாடியே. எவ்வளோடி வாடகை? நம்ம ஊர்லலாம் பெருசா என்னடி கொடுத்துட போறாங்க, 500 ரூபாய் தான். இந்த வீடு மெயின்ல தான் இருக்கு, ஆனாலும் அதுக்கே 500 ரூபாயா அப்படிம்பாங்க. முன்னாடி பார்த்த ஒரு ஹாலு, அப்புறம் இதா? ஆமாடி, இங்கிட்ட ஒரு ரூம் இருக்கு, அப்புறம் வந்து அந்த ரூம்லேயே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இருக்கு. அது பின்னாடி இருந்தால் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களாடி? நாங்கள் கிளம்பிடுவோண்டி. ஈவினிங் போகலாண்டி. இல்லடி தர்ஷினி, நாங்கள் ப்ளவுஸு கொஞ்சம் ஒர்க்கு கொடுத்துருந்தோம், அதை வாங்க போகணும். இன்னும் 4 நாள் தானே இருக்கு மேரேஜுக்கா? ஆமாம் ஆமாம். நீ சேம் சாரியாடி 2 பேரும்? சாரியானே தெரியலடி,
இவர் தான் வேணாம் வேணாங்கிறாரு. யாரு? ஹரீஷ் அண்ணாடி. ஆனா எப்படி இருந்தாலும் மேரேஜ் அன்னைக்கு கண்டிப்பா சாரி தான். முதல் நாள் மட்டும் இன்னும் என்ன போடுறதுன்னு யோசிக்கல. சுடியா லெஹங்காவா சாரியான்னு தெரில. அவர் சாரி போட்டுக்க அலோவ் பண்ணார்னா சாரி தான். 2 நாளுமே சேம் சாரியா? மேரேஜ் அன்னைக்கு மட்டும்தான் தர்ஷினி சேம் சாரி. கலக்க போறீங்க 2 பேரும். நல்லையா எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜ். ஓகே ஓகே, நான் வரட்டுமா? ஏடி பார்த்துக்கோங்க. சாப்பிடு. ஓகேடி, பாய். பாய்டி. பாய் தர்ஷினி. பாய்டி சிந்து, நீ தானே ட்ரைவ் பண்ணுவ, பார்த்து கவனமா போ. ஓகேடி.